அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. அதுவும் சுமங்கலி பெண்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படி இந்த காரடையான் நோன்பு, வரலட்சுமி நோன்பு, இதுபோல் சுமங்கலி பண்டிகைகள் எல்லாம் நம்ம கொண்டாடும் போது தாலி சரடு வந்து மாற்றி கட்டிக்குவோமோ, அந்த மாதிரி இப்போ ஒரு அற்புதமான நாள் வந்து நமக்கு இந்த மார்கழி மாதத்தில் வர இருக்குதுங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது தாலி கயிறு மாற்ற உகந்த மாதம் கிடையாது தான். ஆனாலும் சில விசேஷமான ஒரு நாள் வருது அப்படிங்கும்போது அந்த நாளில் நம்ம தாராளமாக வந்து மாற்றிக்கலாம். அதுதான் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நாளை வந்து ஆருத்ரா தரிசனம் வந்து பார்த்து எல்லாருமே வந்துட்டு தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு சிவபெருமானிடம் வந்து வேண்டிக்குவாங்க. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில், அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து சூரிய உதயம் வரைக்குமே தொடர்ந்து நிறைய விதமான பொருட்களால் அபிஷேகம் வந்து செய்வாங்க. ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக வந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஆருத்ரா தரிசனம் நமக்கு என்னைக்கு வருது, தாலி சரடு மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி மாற்றிக்கலாம், எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம், இப்போ தான் முதன்முறையாக வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் எந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் என்பது குறித்து தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உரியது. இது உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா 2 நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அந்தஸ்து இருக்குது. அதில் திருவோணம்ங்கிறது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவிற்கு உரியது, திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரியது. இது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நாளை, அதாவது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலையில் 11:47 அப்படிங்கும்போது வந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்து தொடங்கிடுது. இந்த விரதம் இருக்கிறோம் இல்லையா, அது வந்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும்போது தான் வந்து தொடங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அன்று மாலையே, அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையே வந்துட்டு சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் உண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த திருவாதிரை பௌர்ணமி ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நேரத்தில் தான் வந்துட்டு விரதம் இருப்பாங்க, வழிபாடு செய்வாங்க. அது அவங்கவுங்க வீட்டு பழக்கம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் எப்போ தொடங்குதுன்னு சொன்னேன், நாளை காலை 11:47 இருந்து 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11:23 வரைக்கும் இருக்குது. ஆனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதி வந்து இல்லை. பௌர்ணமி திதி நமக்கு திங்கட்கிழமை தான் இருக்குது. திங்கட்கிழமை வந்து தொடங்குது. இது செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:40 வரைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த நாளில் இந்த திருவாதிரை நோன்பு இருக்கணும், தாலி சரடை மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி திங்கட்கிழமை மாற்றிக்கிறது சிறப்பு. இந்த நாளில் நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் 21 காய்கறிகள் சமைச்சு படையலிட்டு வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா குறைந்தது 7 காய்கறிகளாவது நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. எங்களுக்கு அதெல்லாம் வந்து செய்வதற்கு சூழ்நிலை அமையல, அது 21 காய் 7 காய் இதெல்லாம் வாங்கிறது அளவுக்கு எனக்கு வசதியும் இல்லை, எங்கள் வீட்டில் அதெல்லாம் எடுத்து செய்வதற்கு ஆட்களும் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது திங்கட்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் வீட்டில் சிவபெருமான் படம் இருந்துச்சுன்னா அதை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் இட்டுட்டு ஏதாவது ஒரு மலர்கள் வந்து சாட்டி வெற்றிலை பாக்கு பூ பழம் இதை மட்டும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு திருவாதிரை களி வந்து செய்ய தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவசியம் வந்து நீங்கள் அதை செய்யுங்க. நிறைய யூடியூப் சேனலில் இப்போ கூட அதை வந்து எப்படி செய்யணுங்கிறது குறித்து போட்டுட்ருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று பார்த்து உங்களுக்கு சிம்பிளாக செய்கிற மாதிரி எது இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு வைக்கிறது ரொம்ப விசேஷம். இது நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையே வந்துட்டு தாராளமாக செஞ்சு வைக்கலாம். தாலி சரடு மாற்றுறதாக இருந்தால், அதாவது பெரிய கயிறாக போட்டுட்டு இருப்பீங்க இல்லையா, உருக்கள்லாம் நிறைய கோர்த்து அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நாள் இந்த நேரங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா பௌர்ணமி திருவாதிரை இருக்குது, திங்கட்கிழமையாக இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய தாலி உருக்கள் வந்து நீங்கள் புது கயிறில் வந்துட்டு கோர்த்துக்கலாம். அடுத்தது கணவர் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவருடைய கையாலேயே நீங்கள் தாலி சரடு கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். வயதில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் நல்லது.
இது வந்து நீங்கள் காலையில் பண்ணுங்கள். ஒருவேளை காலையில் உங்களால் நேரமாக எழ முடியல, எங்களால் வந்து தாலி சரடு மாற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமை காலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே மாற்றிக்கோங்க. இல்லைன்னா 9:30லேருந்து 10:30க்குள்ளே மாற்றிக்கோங்க. அதாவது மதியம் 12 மணிக்குள்ளே வந்து மாற்றணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் காலையிலே விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்க தொடங்கிடுங்க. முதல்லையே வந்து கயிறு கட்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எந்த உணவும் வந்து எடுத்துக்காதீங்க. மாலை வந்து நான் சொன்னேன் இல்லையா, அவங்கவுங்க வீட்டு முறைப்படி சாயந்தரம் தான் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் பிட்டு வாங்கி வைக்கிறது, சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு உணவு பரிமாறி தாலி சரடு கொடுக்கறது, வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கொடுக்கறது, ஜாக்கெட் பிட்டு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து செய்வாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்துட்டு அன்று மாலை வந்து செய்யலாம். இப்போ படையல் இடலாம் காலையில் அந்த திருவாதிரை களி வச்சதோடு சரி அப்படிங்கும்போது நீங்கள் சாயந்தரம் சுமங்கலி பெண்கள் வந்தாங்க, உங்கள் வீட்டுக்கு தற்செயலாக வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு நீங்கள் ஒரு வெற்றிலை பாக்கு, இந்த கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி கொடுங்க. அதெல்லாம் கூட பண்ண முடியலங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்கள் வீட்டு சாமி படத்துக்கு ஒரு கற்பூர ஆரத்தி காட்டியோ இல்லை சும்மாவாவது அவங்க வந்த உடனே போகும்போது மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் அந்த மஞ்சள் குங்குமத்தை காட்டுங்க. அவங்க வந்துட்டு அவங்களுடைய நெற்றியிலையும் மாங்கல்யத்துலேயும் வந்து இட்டுக்கட்டும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு எந்த சுமங்கலி பெண்கள் வந்தாலும் அவங்க வந்து மகாலட்சுமி தாயாராக தான் கருதப்படுறாங்க. அதனால் வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் அவசியம் வந்து இது கொடுக்கறத ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் தான் அந்த தாலி சரடு வந்து மாற்றியிருப்பாங்க. இப்போ ஏதாவது அவங்க ஊரில் வந்து திருக்கல்யாணம் நடந்திருக்கலாம், இல்லைன்னா இப்போ தீபாவளி அப்போ கேதார கௌரி விரதம் வந்துச்சு இல்லையா, அந்த சமயத்தில் கூட அவங்க தாலி கயிறு மாற்றிருக்கலாம். அதே இப்போ நல்லா தான் இருக்குது எங்கள் சரடு, மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சின்னதாக அந்த ரெட்டை நூல் இருக்குது இல்லையா, இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ரெட்டை கயிறு வந்து போட்டிருப்போம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து மாற்றிக்கலாம். அந்த அன்றைக்கி வந்து நீங்கள் கட்டிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தொடர்ந்து அந்த மாதிரி ரெட்டை கயிறு போட்டிருக்கிற பழக்கம் இருக்குன்னா நீங்கள் அந்த அன்றைக்கி பழைய கயிறு தூக்கி ஏதாவது மரத்துக்கடியிலையோ செடிக்கு மேலேயோ எங்கேயாவது ஒன்று போட்டுட்டு நீங்கள் புது கயிறு வந்து கட்டிக்கோங்க. இல்லை நாங்கள் வெறும் அந்த தங்க செயின் மட்டும்தான் போட்டிருப்போம், அந்த மாதிரி மஞ்சள் கயிறுலாம் போடும் பழக்கம் இல்லைங்கும்போது நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் அதை வந்துட்டு கட்டிட்டு அதன் பிறகு நீங்கள் மறுநாள் அதை கழட்டிக்கோடு நீங்கள் எங்கேயோ பத்திரமா வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக விரதம் இருக்காமல் இதை தாலி சரடு மாற்றலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. தாராளமாக மாற்றலாம். இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம், விரதம் இருக்காமலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். விரதம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் தாலி சரடு வந்து தாராளமாக மாற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைன்னா நான் மற்ற 2 நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த 2 நேரம் அந்த நேரத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. பழைய கயிறை ஒவ்வொருத்தங்க மண்ணை தோண்டி அதுக்குள்ளே போட்டு மூடி வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து முச்சந்தியில் வந்து எறிவாங்க. நீங்கள் வந்து ஏதாவது மரத்துக்கு மேலேயோ செடிக்கு மேலேயோ வந்துட்டு போடுங்க. அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போது பெண்கள் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இந்த பழக்கம் இல்லை, அம்மாவுடைய வீட்டில் இது வந்து வழிபாடு செய்வாங்க, நான் செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க. தாராளமாக செய்யலாம், இல்லை எந்த தவறும் கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இல்லைங்கும்போது உங்கள் கணவர்கிட்ட இது போல் வந்துட்டு பூஜை செஞ்சால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுங்கள். அவர் நிச்சயம் வந்து பர்மிஷன் தருவார். எதுக்காக இந்த இடத்துல கணவரை கேட்குறோம், அவரெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம கணவருடைய அனுமதி இல்லாமல் விரதம் இருந்தால் கூட அதுக்கு நமக்கு முழு பலன் வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்கிறது சிறப்பு. அடுத்ததாக இப்போது மாமியார் வீட்டில் ரெகுலராக செஞ்சுட்டு வருவாங்க, சில நாள் வந்து செய்யாமல் விட்டுட்டாங்க, நான் இப்போ அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். அதே போல் இது வந்து யாராவது ஒருத்தங்க தொடங்கி தான் தரணுமா, நாங்கள் புதுசாக இப்போ தான் இது கேள்விப்படுறோம், நாங்கள் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே விஷயந்தான். இப்போ நீங்கள் திருவாதிரை விரதம் வந்து இருக்க முடியும், எங்களால் வருஷம் தொடர்ந்து விரதமெல்லாம் இருந்து அந்த 21 காய் 7 காய் இதெல்லாம் செஞ்சு படையலிட்டு வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தொடங்குங்க. இல்லைன்னா வெறுமனே இந்த திருவாதிரை வரும்போது நீங்கள் சிவபெருமான் படத்துக்கு நம்ம முன்ன சொன்ன மாதிரியே அலங்காரம் செஞ்சுட்டு புதுசாக தாலி சரடை மட்டும் நீங்கள் வச்சு வணங்கிட்டு அதை மட்டும் நீங்கள் உங்களுடைய கழுத்தில் வந்து கட்டிக்கோங்க. வெற்றிலை பாக்கு பூ பழம் வைங்க. திருவாதிரை களி செய்ய தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து செஞ்சு வைங்க. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதுவே வந்து போதும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தேவையான தகவல்கள் அனைத்தும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவை தவிர வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.